தாண்டி போகாதே என் ஆருயிரே, என் ஊருயிரே. ஒரு காதலிலே மொத்தம் 7 நிலை, இது எந்த நிலை என்று தோன்றவில்லை. என் ஆறறிவில் 2 காணவில்லை என் ஆருயிரே. இன்னும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? இந்த இந்து வருவாளா மாட்டாளா? அம்மு வேற ஃபோன் போட்டுட்டே இருக்கா. இந்த பூலாம் பார்க்க அழகா இருக்குல்ல, இன்னும் எவ்வளோ நேரம் தான் ஆகும் தெரியலையே. நான் வேற எனக்கு இல்லாமல் இன்னைக்கு சாரி வேற கட்டியிருக்கேன். இது வேற ரொம்ப கசகசன்னு இருக்கு. ஆ யோ, யார் நீ இப்படி வந்து இடிக்கிற? சாரிங்க, தெரியாம மொபைல் பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேனா, அதான் இடிச்சிட்டேன். சாரிங்க. முதல்ல என்ன விடு. அதான் தெரியாம இடிச்சிட்டே சொல்றேனே, இன்னும் எங்க முறைச்சிட்டே நிக்கீங்க? ஓஹோ, நீங்க தெரியாம இடிச்ச சொன்னே நாங்க அமைதியா போயிடணும். எங்க உண்மையிலே தெரியாம தாங்க இடிச்சேன். எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க இப்படி? டே அர்ஜுன், இன்னைக்கு யார் முடிச்சாடா முடிச்ச? இப்படி வந்து மாட்டிக்கிட்டியாடா? உண்மையிலே தெரியாம தாங்க அடிச்சேன். வேணா பாருங்க என் கையில போனை. ஓஹோ, ஒரு பொண்ணு அழகா இருந்தக்கூடாது, உடனே வந்து இடிச்சிடுறதான். டே அர்ஜுன், இது உனக்கு தேவையா? சரியான பஜாரி கிட்ட வந்து மாட்டிக்கிட்டியாடா? என்ன பாக்குற? அது இல்ல பஜாரி. ஐயோ. என்னது, நான் பஜாரியா? நீ தான்டா மெண்டல். என்னது மெண்டலா? ஆமாடா. இவ்வளவு வாய் பேசுறே, உன்னை கட்டிக்க போறவன் கண்டிப்பா மெண்டலா தான் சுத்துவான். உன்னை கட்டிக்க போறவனும் பைத்தியமா தான் சுத்துவா. என் பொண்டாட்டி பத்தி பேச உனக்கு ரைட்ஸ் இல்ல. அதே மாதிரிதான் என் புருஷனை பத்தி பேச உனக்கு ரைட்ஸ் இல்ல. சீப்ப. டேய் உன்ன. ஏய் போடி. நீ போடா தேங்காய் மண்டை. யாரை பார்த்து தேங்காய் மண்டைங்க? உன்னை பார்த்துதான்டா. தேங்காய் மண்டை தேங்காய் மண்டை தேங்காய் மண்டை. பொடி குதிரவாளு. யாரை பார்த்து குதிரவாளுங்க? போடா கருவாயா. ஏஹே. என்னடா? இங்க பாரு, எல்லை மீறி பேசிட்டு போய்கிட்டு இருக்க. அப்படித்தாண்டா பேசுவேன், என்னடா பண்ணுவேன்? சி, சரியான பஜாரியா இருப்பா போல. நீ மட்டும் என்ன பார்க்க ரவுடி மாதிரி தான் இருக்க. ஏஹே, யாரை பார்த்து ரவுடிங்க? உன்னை பார்த்தாண்டா டால்டா மண்டியா. இங்க பாரு. பார்த்து தாண்டா இருக்கேன், கண்ணு தெரியலையா? ஏய். என்னடா குரல உசுதி பேசுனா பயந்துருவேனா? ஏய் மாயா, என்னடி பண்ணிட்டு இருக்க? எல்லாம் உன்னாலதான். எதுக்கடி லேட்டா வந்த? உன்னாலதான் இந்த குரங்கிட்டலாம் பேச்சு வாங்க வேண்டியது இருக்கு. அடி பாவி, நான் குரங்கா? இப்ப சொல்றேன்டி, உன்னை கட்டிக்க போறவன் கண்டிப்பா பைத்தியமா தான் சுத்துவான். ஏண்டி எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க? வா, நேரம் ஆயிடுச்சு. இவ வந்தனால உன்னை சும்மா விட்டுட்டு போறேன், இல்லைனா. ஏய் மாயா வா. சீப்ப. வாடி போவோம். உன்னை இன்னொரு நாள் பாத்துக்கிறேன். ஏய் போடி. நீ போடா. ஜி வாடி. எப்பா, சரியான பஜாரியா இருப்ப போல. எல்லாம் அந்த பிரபுவை சொல்லணும். எங்க அம்மா அப்பாலாம் வந்திருக்காங்க, வீட்டுக்கு வாடான்னு சொன்னான். எல்லாம் அவனை சொல்லணும். அவன் மட்டும் கூப்பிடாம இருந்தா நான் வந்திருக்க மாட்டேன். இந்த பைத்திய மூஞ்சில முடிச்சிருக்கவும் மாட்டேன். இது எங்க போனா? எங்க இந்தாங்க காஃபி. அங்க இருந்துட்டு காஃபினா எப்படி பறந்து வந்து வாங்குறதா? இங்க பக்கத்துல இருந்து கொடு. நானும் அங்க வரல, நான் இங்க வச்சுட்டு போறேன், நீங்க குடிச்சிருங்க. ஓய், என்ன? நான் பக்கத்துல வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். இங்க வச்சுட்டு போறேன், குடிச்சிருங்க. நீங்க வந்து கொடுத்தாதான் நான் குடிப்பேன், இல்லைன்னா எனக்கு வேண்டாம். நீ எடுத்துட்டு போ. சரி, அங்க வந்து குடுக்கேன், எதுவும் சேட்டை பண்ணக்கூடாது. அதெல்லாம் நான் ரொம்ப குட் பாய். ம், இந்தாங்க. இங்க வாடி. என்ன? இதுக்கு தான் நான் வர மாட்டேன் சொன்னேன். அதான் வந்துட்டு இல்ல, அப்புறம் என்ன? இதான் குட் பை பண்ற வேலையா? சரி, நான் பேட் பாயா இருந்துட்டு போறேன். அடி வாங்க போறீங்க. நீ தானே அடிக்க போற, அடிச்சுக்கோ. என்னை விடுங்க, நான் போறேன். போய் என்ன பண்ண போற? சமைக்கணும்ல. அதெல்லாம் அப்புறமேல் 2 பேரும் சேர்ந்து பண்ணிக்கலாம். அது சரி, நீங்க வந்து என் கூட சமைக்க போறீங்க? ஆமா. அப்போ ஹாஸ்பிட்டல் போலையா என்ன? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ இப்போ இப்போ
என்னை விடுங்க, நான் போறேன். கண்டிப்பா விடணுமா? விடுங்க பிரபா, நான் போறேன். இருடி, அப்புறம் போய்க்கலாம். என்னாச்சும்மா, பிடிக்கலையா? அப்படிலாம் இல்ல. அப்புறம் என்ன சைலண்ட் ஆயிட்ட? அதெல்லாம் இல்ல. கல்யாணம் முடிஞ்ச வந்ததுலேருந்து நீங்க என்னை விட்டு விலகி தான் இருந்தீங்க. நேத்துலேருந்து என்ன புதுசா? காரணமும் உனக்கே தெரியும்னு நினைக்கேன். நான் ஒன்று கெஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா அது கரெக்டா என்ன தெரியலையே. நீ சொல்லு, கரெக்டா இல்லையான்னு சொல்றேன். அம்மு வலையா? ம், அப்படி பார்த்தா நீங்க வேற பிரபு வேறன்னு அம்முக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தெரியுமே. உண்மையை சொல்லவா? ம். அன்னைக்கு நீயும் அம்மாவும் ரூம்குள்ளே பேசிட்டு இருந்தீங்களே, அதை நான் கேட்டேன். என்ன சொல்றீங்க? ஆமாம், கேட்டேன். என்கிட்ட அதை பத்தி கேட்கவே இல்லை. சொல்கிற விஷயமா இருந்தா நீயே சொல்லியிருப்பியா என்கிட்ட? இல்லை, அத்தை ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்களா, அதான் பிரபுவை அத்தை கூட சேர்த்து வச்சுட்டு சொல்லலாம் நினச்சேன். அதுக்கு தான் நானும் உனக்கு டைம் கொடுத்தேன். அதான் இப்போ எல்லாம் ஒன்று சேர்த்துட்டாங்களே, இப்போவும் எதுக்கு நம்ம பிரிஞ்சிருக்கணும்? இதோ இந்த சிரிப்பு எப்போவுமே உன் மூஞ்சில இருந்துகிட்டே இருக்கணும், சரியா? ம். என் உடம்பு பஞ்சு மெத்த கிட்ட வந்து காட்டு வித்த கோயிடுப்பு வாழ மாட்ட நாம் பிடிச்சா தாங்க மாட்ட கட்ட பொம்மை பேரண்டி வந்து விளையாடு பட்டா வாங்க தேவையில்லை கொட்டா போடு வெடியத்தான் சேர்த்து உன் மரப்புல கோத்து என்னென்னமோ பண்ணுறீங்க நெஞ்சுக்குள்ள கெட்ட கனவு சில்லாக்ஸ் சில்லாக்ஸ் சில்லாக் 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 காஃபி ஆறி போயிருக்கும். அதுக்கு என்னை விடுங்க, போய் சூடு பண்ணி கொண்டு வரேன். அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். விடுங்க. இங்கே வா. இருங்க, நான் போய் சூடு பண்ணி கொண்டு வரேன். ம், உன்னை என்னைக்கும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேம்மா. இப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்கே, இதே மாதிரி எப்பவும் நீ சிரிச்சுக்கிட்டே இருப்ப. வெண்ணிலவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ கொட்டும் பனி மாயம் நீ. ஆமாம், உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க சொன்ன, யாரையுமே காணும். வருவாங்கப்பா, வெயிட் பண்ணு. உங்க ஃப்ரெண்டு யாரை வரதா சொன்னீங்க? அது யாரு? ஆமால, உனக்கு கார்த்தி மட்டும் தானே தெரியும். விக்கி என்னன்னு தெரியும். விக்கியும் தான். நான், கார்த்தி, அர்ஜுன், விக்கி 4 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அர்ஜுனா? ஆமாம், என்ன? இல்ல, எங்க அத்தை இருக்காங்கல்ல, எங்க அத்தையோட அக்கா பையன் பேரும் அர்ஜுன் தான். ஓ, உனக்கு பூ வைக்க வந்தாங்களே அவரா? ம். ஆமாம், அவரை நீ எப்படி கூப்பிடுவ? இது வரைக்கும் மச்சான் தான் கூப்பிட்டு இருந்தேன். மச்சானா? அட ஆமாப்பா, முறை பையன்ல, அதான மச்சான் கூப்பிட்டு இருந்தேன். இப்போ? இனிமே அவரை யாரு பார்க்க போறா? ம், அது சரி. ஒருவேளை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அப்போ எப்படி கூப்பிடுவ? மச்சான் தான் கூப்பிடுவேன். என்னை வச்சு எதுவும் நீ காமெடி பண்ணலையே. ஏய் என்னப்பா, அத்தை பையனை மச்சான் தான் கூப்பிடுவாங்க, அப்புறம் எப்படி கூப்பிடுவாங்க? ம், எப்போனாலும் கூப்பிட்டுக்கோமா. பிரபு. என்ன ரகு? அண்ணா கிளம்பிட்டியா? ஆமாம்மா, கிளம்பிட்டேன். சரி ரகு, நான் போயிட்டு வரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாமே. இல்லை பிரபு, இப்போயே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் வேற 3 நாள் வீடை காலி பண்ணி கொடுக்கேன் இருக்கேன். அதனால சீக்கிரம் போகணும். சரி ரகு, பார்த்து போங்க. ஆ சரி பிரபு, அனு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். போயிட்டு வரட்டா? ம். சரி பிரபு, நான் போயிட்டு வரேன். பிரபு, என்ன? அங்க பாரு, அன்னை போத நினைச்சு அண்ணி ரொம்ப கவலைப்படுறாங்க. ஆமாம். அனு உட்காரு. ம். என்ன நீ நேத்திலிருந்து பார்க்க ஏதோமா இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணோம்ல, அதான். இல்லை, நீங்கள் பகலில் தூங்கவே மாட்டீங்களே. நேற்று பார்த்தேன், ஃபுல்லாக தூங்கிட்டே இருந்தீங்க, அதான் கேட்டேன். அது ஒன்றும் இல்லைம்மா, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம்ல, அதனால தான். ஓ அப்படியா, சரிங்க அண்ணி. அனு, உனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தால் மேலே போய் தூங்குமா. இல்லைண்ணா, இப்போ நான் ஓகே தான். ம் சரிம்மா. இந்தாம்மா அனு, காஃபி எடுத்துக்கோ. ஆ கொடுங்க அத்தை.
இந்தாங்கப்பா, நீங்கள் 2 பேர் எடுத்துக்கோங்க. ஆ சரிங்க அத்தை. ம் ம் ஏய் அனு என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாந்தி வராமல் இருக்கு. நான் ரூமுக்கு போகிறேன். பார்த்து போமா. என்னாச்சு இவளுக்கு? அதான் ட்ராவல் பண்ணி வந்தது ஒத்துக்கலாம் சொன்னாங்கல்ல, அதுவாக கூட இருக்கலாம். சரிங்கப்பா, நீங்கள் குடிங்க, நான் போகிறேன். ஆ சரிங்க அத்தை. என்ன இதே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, சும்மாதான். ம் ஏன் அப்படி பார்த்தீங்க? இன்னைக்கு என்ன ரொம்ப அழகா தெரியுற? ஹலோ, என்ன? நான் கேட்டதுக்கு பதில்? எப்பயுமே நான் அழகுதான். ஆஹா. ஹாய் ப்ரோ. அட என் தங்கச்சி, வாமா. என்னடி உனக்கு உன் ப்ரோ மட்டும் தான் கணு தெரிவார் போல? ஆமாம், எப்பவும் என் ப்ரோ தான் எனக்கு ஃபர்ஸ்ட், நீ 2வது தான். போறாம லைட்டா. உட்காருங்கம்மா. ஆ சரிங்கண்ணா. டே மச்சான், நீயா? நீயா என்ன ஃபாலோ பண்ணி இங்கே வரைக்கும் வந்துட்டியா? ஹலோ ஹலோ, பார்த்து பேசு. நீ தான் என்ன ஃபாலோ பண்ணி இங்கே வந்திருக்க. டேய் என்னடி? இங்க பாரு, இந்த வாடி போடி பேசுகிறவளை வச்சுட்டு இருந்து அவ்வளோதான் சொல்லிட்டேன். நீயும் என்னை வாடா போடா பேசுன, அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஏய் அடிச்சிப்பா. அடே இங்க என்னடா நடக்குது? எதுக்குடா மச்சான் இந்த பஜாரியெல்லாம் வீட்டுக்குள்ளே சேர்த்துருக்க? டேய் லூசு, அது அம்முவோட ஃப்ரெண்டுடா. அம்மு? இவன் ஏன் இப்படி ஷாக்காகி நிற்கான்? இவன் ஏன் இப்படி உட்காந்துருக்கா? ஏன் அம்மு என்னாச்சு? ஏன் இப்படி உட்காந்துருக்க? ஹாய் அம்மு. ஆ ஹாய் மச்சான். என்னது மச்சானா? ம் அப்ப நீ சொன்ன அர்ஜுன்? இவரே தான். டேய் மச்சான், என்னடா? என்கிட்ட சொல்லாமையே என் ஆளை பொண்ணு பார்க்க போயிருக்க, அப்படித்தானே? என்னது? அப்போ நீ காலேஜ் படிக்கும்போது சொல்லிட்டு இருந்தியே அம்மு அம்முன்னு, அது இவ தானா? ஆமாடா. ஓ அப்படியா? டே மச்சான், எனக்கே தெரியாது. எங்கள் அம்மா தான் என்னை கூட்டு போனாங்க. சரி சரி, அதை விடு. வாய மூறி 10 கோசு உள்ள போயிட்டு வந்துருச்சு. அதெல்லாம் விடு. நீ என்ன மாயா கூட சண்டை போட்டுட்டு இருக்க? முன்னாடி தெரியுமா என்ன? ரொம்ப வாய்டா இந்த பொண்ணுக்கு. ஹலோ ஹலோ. இங்கே பாரு, நான் பக்கத்தில் தானே இருக்கேன். ஃபோன் பேசுகிற மாதிரி ஹலோ ஹலோ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹலோ. அட இருடி வாரேன். என்ன? இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? என்னையே ஃபாலோ பண்ணி இங்கே வந்திருக்க? அட மக்கு. என்ன? பின்ன என்ன, தமிழில் தானே பேசிகிட்டு இருக்கோம். பிரபு என்னோட ஃப்ரெண்டு, அவன் கூப்பிட்டா அதனால் வந்திருக்கேன். ஓ அப்படியா? அப்படித்தான். அம்மு ம் சொல்லுங்க. கவனிச்சியா? ம் கவனிச்சேன். ஓய் டார்லிங். நீங்கள் எப்போ வந்தீங்க? இப்பதான். டே மச்சான், அர்ஜுன் எப்படி இருக்க? ஆ நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? ம் நல்லா இருக்கேன்டா. இப்போதான் எங்கெல்லாம் பார்க்கணும்னு தோணுச்சா உனக்கு? இல்லைடா, ஒர்க் பிஸி அதான். என்னமோ ஐடி கம்பெனியவே தலையில தூக்கி வச்சிருக்க மாதிரி தான். அது யாரா பக்கத்துல? உன் ஒய்ஃபா? விக்கி அண்ணே, என்னை யாரும் தெரியலையா என்ன? ஐயோ மாயா, நீயா? இல்ல சாரி கட்டி இருந்துச்சா அந்த சைடு திரும்பி இருந்தியா? ஒரு வேளை அவனோட ஒய்ஃப்னு நினைச்சிட்டேமா, சாரிம்மா. என்னது, இந்த பஜாரி என் ஒய்ஃபா? இந்த தேங்காய் நாரு ஏன் புருஷனா? ஏய் என்னடா என்ன? பரவாயில்லையே, பார்க்க என்டர்டெயின்மெண்டா இருக்கு. அவ காதுல மட்டும் விழுகணும் நீங்க பேசுனது. என்னடி, நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஓவரா பேசிட்டு இருக்க. ஒன்று விட்டேன்னு வச்சுக்கோ. ஓ விடுவடா விடுவ. நீ விடுற வரைக்கும் என் கையென்ன புளிங்க பறிச்சிட்டு இருக்குமா? டே மச்சான் அர்ஜுன், நீ என்னடா இவ்வளோ கோவப்படுற? காலேஜில் டம்மி பீஸா இருப்ப. இவன் ஒருத்தன். இடி மாயா, அமைதியர்றி. நீ சும்மா இரு. இந்த மாதிரி எல்லாம் சும்மா வரக்கூடாது. டே மச்சான், என் ரூம் அங்க சொல்லு. இவகிட்டலாம் மனுஷன் பேச முடியுமா? ஹலோ. யாரா இவ? நான் பக்கத்துல தானே இருக்கேன். அடிக்கடி ஃபோன் பேசுற மாதிரி ஹலோ ஹலோன்னு கிடக்கா. என்னாமோ என்னை பார்த்தா உனக்கு சிரிப்பாவா இருக்கு? அப்படி இல்லை மச்சான், நீங்க என்ன இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? எல்லாம் இந்த உட்காந்துருக்கானே இவனால. டேய் நான் என்னடா பண்ணேன்? நீ மட்டும் இங்கே வான்னு கூப்பிடாம இருந்தா இந்த மூஞ்சில நான் முடிச்சிருப்பேனா? ஹேய். என் ரூம் எங்கடா? மேலே போடா.
என் தங்கச்சி இருப்பா, அவ சொல்லுவா. ம். ஹலோ. சி பொடி. சரி சரி, எங்க மச்சான் போயிட்டாரு. இன்னும் ஏன் கோவமா இருக்க? இங்க பாரமு, உன் மச்சனை பார்த்து வச்சுக்கோ. அவ்வளோதான் சொல்லிட்டேன். சரிடி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீ மேலே போ. ம். டேய் நீயும் போடா. சரிடா, வா செல்லம், நம்ம போவோம். அடிப்பாவி, இந்துவா இது? என்ன? எல்லாரும் அவங்க ரூம் போயிட்டாங்க. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? நம்ம ரூம் போலாமா? போலாமே. எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே, கண்ணாயனை நீயே காக்க கண்ணீரையும் காணேனே. கண்ணில் நீ வந்து கதை பேச கனவில் முன்னால சிரிச்சேனே. உலகம் எல்லாமே தடுத்தாலும் உனக்கு துணையாக இருப்பேனே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் Bye ஃப்ரெண்ட்ஸ். friends.